குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லெவலில் ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ப்ரோக்ராம் என்னதுன்னா சிம்பிள் எம்ப்ளாயி பேரோல் கால்குலேஷன். இது வந்து நீ ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் படிச்சிருப்ப. அதில் இன்னும் ஒரே ஒரு குரூப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சார்ட் ரெடி பண்ணுறது இருக்கும், அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் படிப்பேன், சரியா? சரி, நம்ம டேரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் ஹெட்டிங் போடுறதுக்காக செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள டைப் பண்ணு. பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டேபிளோட காலம் நேம், எம்ப்ளாயி ஐடி நேம், பேசிக் வே பிஏ, ஹெச்ஆர், லாஸ்ட் வந்து நெட் சேலரி. சரி, இந்த காலம் நேம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ வந்து நேம் வந்து கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கு, ஒரு சில லெட்டர் உள்ள போற மாதிரி இருக்கு. மேலே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. காலம்ல போய் கார்னர்ல டபுள் கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆயிடும், சரிங்களா? இப்போ அகைன் செலக்ட் பண்ணிட்டு எல்லோ கலர். இப்போ நம்ம ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இஎம்பி சைவர் 1 நேம் வந்து ராமன் வச்சிருப்போம். பேசிக் வே வந்து 12,000. அகெயின் இஎம்பி சைவர் 2 இது வந்து ரெண்டும் வச்சுப்போம். இது வந்து சரி, பாலாஜி இது வந்து ஒரு 15. நம்ம ரெக்கார்டில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் செட் பண்ணிடுங்க. அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. அதே மாதிரி மேலேயும் இதுவுமே சென்டரில் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. நேம் எப்பவுமே சென்டரில் இருக்கக்கூடாது, நேம் வந்து லெஃப்ட் சைட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும், சரிங்களா? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடுவோம். சாரி, செட் பண்ணிட்டு இதுக்கு பார்டர் செட் பண்ணுவோம். பார்டர் வந்து நல் பார்டர், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஆரம்பிச்சு C4 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 10% டிவைடட் பை 100. நம்ம பேசிக் பேல இருந்து டிராவல் அலவன்ஸ் 10% கொடுக்குறாங்க, சரியா? இந்த டிஏங்கிறது டிராவல் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், நெட் சேலரி வந்து நீ கடைசியாக கையில் வாங்குற சேலரி, சரிங்களா? இப்போ பேசிக் பே உனக்கு 12,000 12,000 டிராவல் அலவன்ஸ் ஒரு 10% கொடுக்குறாங்க. அப்போ 10%னா 1,200 வாங்குறது 10%, சரிங்களா? இப்போ எல்லா எம்ப்ளாய்க்கும் செக் பண்ணிடுவோம். 2,000ங்கிறது வந்து 20,000 10%, 1,500 வாங்குறது 15%, 10%, சரியா? அடுத்து ஹெச்ஆர்ஏ வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 20%. இதுக்கு வந்து ஃபார்முலா டைப் பண்ணுவோம். C4 into 20 divided by 100. அவ்வளோதான்.
20% வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. டைப் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெட் சேலரி வந்து பேசிக் பே, டிராவல் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ இந்த 3 சேர்ந்தது தான் நெட் சேலரி. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு C4 பிளஸ் B4 பிளஸ் E4 என்று தட்டிருங்க. 15,200 ரூபா இதுதான் கையில வாங்குற சேலரி. சரிங்களா? ட்ராக் பண்ணி விட்டுருங்க. சரி, இது வரைக்கும் நீங்க ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சார்ட் பண்ண போறோம். நம்மளோட எம்ப்ளாயோட நேம் இந்த ரெக்கார்டை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த 3 ரெக்கார்டையும் செலக்ட் பண்ணிருங்க. இங்க மேல பாருங்க ஹோம்ங்கிற இந்த டேப்ல சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கஸ்டம் சார்ட் இதை கொடுங்க. நீங்க வந்து இதுல எப்படினாலும் கொடுக்கலாம். சார்ட் பை வந்து பேசிக் பே, பேசிக் பே நம்பரை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அதுவே கேட்கும். நம்ம வந்து நேம் தான், நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிப்போம். என்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நல்லா பாருங்க, அர்ஜுனுங்கிற பேர் முதல் வந்துடும், பாலாஜி, ராமு. ஏன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏ தான் முதல் வரும், பி ரெண்டாவது வரும், ஆறுங்கிற அடுத்தடுத்த இடங்கள்ல வரும். சரிங்களா? இப்போ ரெக்கார்டு சேஞ்ச் ஆயிருச்சு. இது வந்து ஸ்டார்ட் பண்றது. ஒரு சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இது புதுசா படிக்கிறவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டார்ட் பண்றது. இது 3 ரெக்கார்ட்னால கொஞ்சம் ஈஸியா தெரியுது. ஒரு 200 300 ரெக்கார்ட் இருக்கும்போது இந்த சார்ட்டிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து குரூப் பண்ண போறோம். எதுக்காக குரூப் பண்ண போறோம் அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நேமு, அதுக்கப்புறம் இவரோட நெட் சேலரி, இந்த ரெண்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் சார்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இந்த 3ஐயும் வந்து நான் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேசிக் பே, டிஏ, ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிற குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணணும்? இப்போ இந்த 3 காலமே செலக்ட் பண்ணிட்டு டேட்டாங்கிற டேபுக்கு போங்க. அங்க போயிட்டு குரூப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து குரூப் கொடுத்துருங்க. ரோவா காலம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து காலம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும். லாஸ்ட் வந்து ஒரு மைனஸ் வந்திருக்கும். இந்த மைனஸை கிளிக் பண்ணுங்க, அந்த 3 காலம் மறைஞ்சிரும். அகைன் இந்த பிளஸை கிளிக் பண்ணுங்க, 3 காலம் ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து குரூப் பண்றது, செல்ஸை குரூப் பண்றது. நீ இந்த எக்ஸசைஸ்ல புதுசா 2 படிச்சிருப்ப. ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றது, ரெண்டாவது வந்து குரூப் பண்றது. சரிங்களா? இப்போ இந்த குரூப் பண்றதுனால என்ன என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ என்னோட பேசிக் பே வச்சு எனக்கு வந்து எந்த கால்குலேஷனும் கிடையாது. கடைசியா கிடைக்கிற நான் கையில வாங்கல சேலரியை வச்சு தான் நான் ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த எம்ப்ளாயி நேமு, நெட் சேலரி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு நான் ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணலாம். எனக்கு இது பார்க்க பிளாக் கலர் கூட சேலரி ஸ்ட்ரக்சர். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குதா? நேமு, அவனோட கையில வாங்குற சேலரி. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாரு இந்த 2 காலம் தான் இருக்கு. நான் அதை வச்சு ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீ எந்த காலம் வச்சுனாலும் நீ வந்து இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இது ஒரு பெனிஃபிட் மாதிரி. சரிங்களா? இது வந்து நான் 3 ரெக்கார்ட் இருக்கிறனால நான் எப்படி சொல்றேன். இது 5000 6000 ரெக்கார்ட் இருக்கும்போது இது இன்னும் ஈஸியா இருக்கும், எஃபிஷியன்ட்டா இருக்கும் நமக்கு ஒரு டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு. இன்னும் சொல்ல போனா உன்னோட ரிசல்ட் கூட எங்களுக்கு இப்படிதான் காமிப்பாங்க. உன்னோட பேரு, நீ கடைசி அவனோட டோட்டல் மார்க், அதை அப்படியே சார்ட் பண்ணி காமிப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இந்த சார்ட் பண்றதும் அதே மாதிரி குரூப் பண்றதும் தான் இந்த எக்ஸசைஸ்ல புதுசா நீங்க படிச்சிருப்பீங்க. மத்த இது எல்லாமே நீ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க போட்ட ஃபார்முலா தான், அதே டேபிள் தான். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இல்லைன்னா வந்து கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.